ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம கோபிநாத் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் விஜய் டிவியில். நாய்களுக்கு எதிராக அவர் பேசியிருந்தார். அதுக்காக அவரை சாடி நிறைய பேர் தன்னார்வலர்கள், இந்த விலங்குகளுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க, ரெஸ்கியூபர், இந்த விலங்குகள் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க, அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னோம். நானும் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட் நல்ல பதில் தான் வந்தது, எங்களுக்கு சாதகமாக வந்தது. ஒரு சில கமெண்ட் ரொம்ப கேவலமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அரசாங்கத்துக்கிட்ட போய் கேளுங்க, எங்களுக்கு மனுஷங்க முக்கியம், நாய்கள் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்லாம் போடுறீங்க. நாங்கள் நாய்கள் முக்கியம்னு மட்டும் சொல்லலை, மனுஷங்களும் முக்கியம்தான். எங்களை கேட்குறீங்க, கவர்மெண்ட்டில் போய் கேள்வி கேளுங்கன்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட உச்சநீதிமன்றத்தெல்லாம் போராடி தெருநாய்கள் தெருவில் தான் இருக்கணும்னு சொல்லி அதுகளுக்கு உணவு அளிக்கலான்னு சொல்லி எல்லாமே போராடி நாங்கள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதை கவர்மெண்ட்டுக்கிட்டே கோபிநாத் கேட்டிருக்கலாமே. அவர் எதுக்கு மக்கள்களை கூப்பிட்டு வச்சு அவர் ஏன் இந்த நிகழ்ச்சியில் அதை கேட்டார்? அவர் கேட்கும்போது நாங்களும் பொது வலைதளத்தில் தான் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது உணவு நம்மளை நம்பி இருக்கிற படைக்கப்பட்ட உயிர்களுக்கு உணவு அளிக்க வேண்டியது நம்மளோட ஜனநாயக கடமை. அந்த கடமையை தவறுறீங்க நிறைய பேர். இதில் நிறைய கமெண்ட் போடுறவங்களாம் எப்படி தெரியுங்களா, நாய்க்குட்டிகளை பிடிக்காதவங்க, நாய்களுக்கு சாப்பாடு வைக்காதவங்க தான் போடுவீங்க. நீங்கள்லாம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தெருநாய்களெல்லாம் பற்றி பேச வேண்டாம். அதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு போடுறவங்க கண்டிப்பாக அவங்க தாய் தகப்பனை நல்லா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தைங்கள தெருவில் விட்டுருப்பீங்க. சரிங்களா? நான் இன்னும் நிறைய சொல்லுவேன், வேண்டாம். பொது வலைத்தளத்தில் இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ போராடி, எத்தனையோ பேர்த்துக்கிட்ட கெஞ்சி கேட்டு உதவி கேட்டு, எங்களால் முடியலைன்னா கூட மற்றவங்க உதவியோட அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறோம், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறோம், சாப்பாடு போடுறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வேளை சோறு போட மாட்டீங்க. ஆனால் வந்துடுவீங்க, சேனலை பார்த்துட்டு அது அப்படிமா கோபிநாத்தை பற்றி ஏமா பேசுகிறீங்க, அவர் கரெக்டாக தானே அவர் கரெக்டாக பேசியிருந்தால் நாங்கள் ஏன் சார் பதில் சொல்ல போகிறோம்? கவர்மெண்ட்டை கேளுங்கிறீங்க, நாங்களும் அதை தான் சொல்கிறோம். கவர்மெண்ட்டை கேளுங்க, நாய்களை ஒழிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கவர்மெண்ட்டில் கேளுங்க. அதுகளுக்கு கருத்தடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கேன்னு கேளுங்க. அவங்களுக்கு ராபிஸ் போட ஊசிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் எங்கேன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு எங்களை கேள்வி கேட்குறீங்க.